அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்னைக்கு மாவட்ட அலுவலகத்தில் இன்றைக்கு நீர்மோர் பந்தல் தொடங்கியிருக்கிறோம். இந்த கோடை வெயிலை தணிக்கின்ற வகையில் இந்த பகுதியில் வருகிற மக்களுக்கு, குறிப்பாக பெரியாஸ்பத்திரி, இங்கே தான் பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு, அரசு மருத்துவமனை. இந்த மருத்துவமனை மற்றும் இந்த பகுதியில் போக்குவரத்து போய்கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி போய்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தாகத்தை தணிக்கின்ற வகையில் இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட அலுவலகத்தில் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள், நம்முடைய பாராளுமன்றத்துடைய வெற்றி நாயகன் டாக்டர் மக்களின் மருத்துவர் டாக்டர் சரவணன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் காலம் தொட்டு இந்த கழகம் 1972 தொடங்கியது. தொடங்கப்பட்ட காலம் தொட்டு தொடர்ந்து 52 ஆண்டு காலமாக மக்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் தான் நடந்து வருவாங்க. பணக்காரெல்லாம் கார்ல போயிடுவாங்க, யாரும் நடந்து வர மாட்டாங்க. எனவே அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு தாகத்தை தணிக்கின்ற வகையில் புரட்சி தலைவர் காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் தொடர்ந்து 52 ஆண்டுகளமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நற்பணியை, மக்களுக்கான பணியை, மக்கள் சேவையை மகேசன் சேவை என்ற அடிப்படையில் நிறைவேற்றி வருகிறோம். இந்த ஆண்டும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்படுகிறது. மதுரை மாநகரில் இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். இதுக்கு அடுத்து எங்களுடைய மேற்கு 6ஆம் பகுதி கழகத்தில் அது இருக்கிற 3 வார்டுகளிலும் இன்றைக்கு நான் இங்கே இருக்கிற நிர்வாகிகளோடு சேர்ந்து அங்கே போய் தொடங்கி வைக்க இருக்கிறோம். இதுக்கு அடுத்து நாளைய தினம் பழங்காநத்தத்தில் நம்ம மேற்கு 3ஆம் பகுதி கழகத்தின் சார்பாக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே அருமை தம்பி பழங்காநத்த ராஜாராம் அவர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. மற்றும் பகுதி செயலாளர் கவுன்சிலருமான PK கருப்பசாமி அவர்கள் இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. இப்படி தொடர்ந்து மதுரை மாநகரில் பல்வேறு பகுதியில் திறக்க இருக்கிறோம். உண்மையிலே அது விடுபட்டிருக்கு. பொதுவாக தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு இது என்ன மெத்தன போக்கு என்று சொல்வதா இல்லை என்னன்னு தெரியல. மதுரை மாவட்டத்தில் தான் அந்த மாதிரின்னா எல்லா மாவட்டங்களிலும் இது இருக்கு. குறிப்பாக இது கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் தங்களுடைய அந்த பூத்து சிலிப்புகள், வாக்கு சீட்டுடைய அடையாள எண்ணை அந்த வாக்காளர்களுக்கு கொடுப்பது வழக்கமானது. இது தேர்தல் ஆணையம் தடை செய்தது. யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். எனவே கொடுக்காத அடிப்படையில் அரசு அலுவலர்களை கொண்டு இங்க இருக்கிற அந்த பணியாளர்கள், அதாவது அடிமட்ட பணியாளர்களை கொண்டு இந்த பணியை நிறைவேற்றி வருகிறார்கள். இப்ப என்னன்னா முன்னாலேயெல்லாம் அவங்க அரசு ஊழியராக இருப்பாங்க. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா, தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, மாண்பு முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய ஆட்சியில ஒப்பந்த பணியாளர்கள் தான் அதிகமாக போடப்பட்டிருந்தனால அவங்க யாரும் இதுல கவனம் செலுத்தல. இதை கொடுத்துருக்காங்கன்னா நான் 50%, 57, 55, 60% தான் வாக்காளர்களுக்கு அந்த அடையாள முகவரி போயிருக்கு. வருகிறவர்களுக்கு எந்த இடத்துல பாகத்துல வாக்காளர் அடையாள எண் எங்க இருக்கு என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்யணும். மறுபடியும் இந்த பூத்து சிலிப்பானது அரசியல் இயக்கங்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும். அப்படி கொடுத்தா தாராளமாக எல்லாருக்குமே கிடைத்து விடும். வாங்க இருக்கவங்க அப்படியே வந்துடுவாங்க. எனவே அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
சொன்னாலும் பாஜக என்ன சொல்றாங்கன்னா எங்க கட்சிக்காரங்களுடைய அந்த வாக்காளர்களை திட்டமிட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அதி புத்திசாலி இருக்காருல்ல, பேசுறாருல்ல, பேட்டி கொடுத்துற அதி புத்திசாலி, ஐபிஎஸ் படிச்சவர், இது என்னைக்கு சொல்லியிருக்கணும்? எங்க வாக்காளர் சாபிதா தேர்தல் ஆணையம் கொடுத்து எங்களுக்கெல்லாம் 3-4 முறை கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முதல்ல கூட திருத்தப்பட்ட வாக்காளர் படிவம் கொடுத்தாங்க. அதை பார்த்திருக்கலாம். அது குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய வாக்காளர்கள் மட்டும் விடுபட்டிருக்காங்கன்னு சொன்னா இது எதையோ குறிக்கிறது. நாங்கெல்லாம் சொல்லி வந்ததுதான் அது குறிக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் எதுக்காக அப்படி சொன்னார்? அது தேர்தல் அன்னைக்கு அதை சொல்றாருன்னா தன்னுடைய இந்த தேர்தலில் மறைமுகமா தனக்கு சரியான வாக்குப்பதிவு தனக்கு கிடைக்கல, தன்னை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க என்ற அடிப்படையில் தான் அந்த ஒரு தொகுதியிலே 1 லட்சம் வாக்குகள் விட்டு போயிருக்குன்னா இவரே அவரை வாக்கு இது மாதிரி கொடுத்த வாக்காளர் படிவம் சரியில்லை, பலருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே கொடுத்துருக்கணும். எதுக்கு முன்பி கொண்டு சொல்றாரு? நான் கேட்கிறேன், அவங்க அவர் சொன்னவரை இதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்ல. பொதுவா ஒருத்தர் ஒரு குறைபாடு சொல்றாருன்னா அதனுடைய உண்மைத்தன்மை தமிழகத்துல தெரியணும். நான் கேட்கிறேன், இவர் ஒரு ஒரு போன்லவே பேசினத மறைமுகமாக அது யாருக்கும் தெரியாம பேசினத டேப் பண்ணி வெளியிடக்கூடிய திறமை படைச்சவர். 2வது, தமிழ்நாட்டுல நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு என்னன்றது எல்லாமே வெளிக்கொண்டு யாருக்கும் தெரியாதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்றவர். இந்த வாக்காளர் படிவத்தில் மட்டும் பாரதிய ஜனதா வாக்காளர்கள் விட்டு போயிருக்காங்க, இந்த ஒரு தொகுதியில இதான் விட்டு போயிருக்காங்கன்னா மற்ற தொகுதியிலாம் என்ன ஆச்சு? மற்ற தொகுதியில இதே மாதிரி போயிருக்கா என்பதை ஒரு மாநில தலைவர் சொல்லணும்ல. எல்லா இடத்திலும் திட்டமிட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முதல்ல சொல்லியிருந்தாரு. ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்பாக சொல்லியிருந்தாருன்னா கூட நம்ம அவரை அந்த அவர் சொன்ன வார்த்தைகளை சொன்னதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இது எதுக்காக சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வேற, இவர் கேரளாவுக்கு போறாரு, கர்நாடகத்துக்கு வேற போறாரு. அவரை போய் ஓட்டி நீங்க அவரவே பெரிய ஆளாக்கி விட்டுட்டே இருக்கீங்க. நீங்க எங்கிட்ட அவரை வர பற்றி கேட்டு மத்தத பேசுங்கப்பா. கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை மாதிரி மூத்த தலைவர் நீண்ட அரசியல் பயணத்தில் உள்ளவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு அளவுக்கு மோடி வர போறாரா, ராகுல் வர போறாரா? உங்க கணிப்பு யாரு சார், ராகுலா மோடியா? எங்களை பொறுத்த அளவுக்கு யாரு மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்யக்கூடிய யார் செஞ்சாலும் அதுக்கு வரவேற்போம். யார் செஞ்சாலும் அது ராகுலா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் எங்க தமிழகத்துக்கு பாதகம் பண்ற முறையில யாரு ஆட்சி செய்தாலும் அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை காப்போம், தமிழ்நாட்டின் உரிமையை மீட்போம், தமிழுடைய உரிமையை மீட்போம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருப்போம். இப்ப கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட போய் அமர்ந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி எங்களுடைய நாடாளுமன்றம் இருக்க மாட்டாங்க. சரியா? வடமாநில தேர்தல் பிரச்சாரங்கள்ல சிறுபான்மையினரை தாக்கி மோடி பேசுறதா காங்கிரஸ் சொல்றாங்க. அதிகமா பணம் கட்டுக்கிறாங்க, இப்படியெல்லாம் அவர் பேசுறாரு அப்படின்னு. அது எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் சும்மா அது திரும்ப அதை பற்றி பேசுவது சரியாது. எங்க பொதுச் செயலாளர் விளக்கமாக சொல்லிட்டாரு. நம்ம இங்க இந்தியா மதசார்பற்ற நாடு, ஒரு மதத்தை குறிவைத்து பேசுவது என்பது அது ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மோடிஜி போன்ற பாரத பிரதமர் அவர்கள் அந்த பதவியில் இன்னைக்கு நீடிக்கிறாரு. அவர் சொல்லக்கூடாதுன்னு எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. அதே தான். அதுக்கு போய் நாங்க எங்கிட்ட என்ன பதில்? அதுக்கு மாற்று பதில் இல்லை. பொதுவாக தமிழ்நாடு தளத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாரையும் தூக்கி கொண்டாடுறாங்க மக்கள். நல்லவன் வாழ்வார் படத்துல மாதிரி எம்ஆர் சொல்லுவார், என்னடா அங்கேயும் தூக்கி ஆடுறான் இங்கேயும் தூக்கி ஆடுறான் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி மக்களுடைய மனநிலை, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நாங்கள் எங்கள் மக்கள் பணியே எங்களுடைய கடமை.
மக்களுக்காக சேவையாற்றுவதுதான் எங்களுடைய எண்ணம். எங்க புரட்சி தலைவர் அம்மா வழியில் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, எந்த கட்சியுமே சொல்லல நீர்மோர் பந்தல் அமைங்கன்னு. ஏதாச்சும் ஒரு பொதுச் செயலாளர் யாராச்சும் ஒரு தலைவர் அறிவிக்க கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில்? எங்க பொதுச் செயலாளர் அறிவிக்க கொடுக்குறாருன்னா உடனடியாக தங்களுடைய தொண்டர்கள் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு அடிப்படையில தான் எங்க பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுக்கிறார். எந்த கட்சிக்கும் அந்த தேர்தல் கருத்தில் கொண்டுதான் மற்ற கட்சிகள், அரசியல் கட்சிகள் இயங்குற உரிய பொது நோக்கத்தோட எந்த அரசியல் இயக்கங்களும் இயங்கல. தமிழகத்துல எந்த கட்சியாக இருந்தாலும் அனைத்து கட்சியும் நான் சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்கள் சேவையை மகேசன் சேவை என்ற அடிப்படையில் இன்றைக்கு புரட்சி தலைவர் காலம் தொட்டு, புரட்சி தலைவர் அம்மா காலம் தொட்டு, இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு சேவையாற்றி கொண்டிருக்கு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எங்க பொதுச் செயலாளருடைய அறிக்கை. நாங்க திறந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் இந்த நீர்மோர் பந்தல் திறக்கப்படுகிறது. இது தொடர்ந்து நடத்தணும்னு எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் 2 நாள் நடத்திட்டு அப்படியே மூட்டை கட்டக்கூடாது, தொடர்ந்து நடத்தணும்னு இருக்காங்க. தொடர்ந்து நாங்க நடத்துவோம். சித்திரை திருவிழாக்குள்ள பட்டாக்கத்தி ஊத்திட்டு திருப்பி குத்த வராங்க, கஞ்சா குடிச்சு பெருசா அடிக்க. இந்த நாட்டுல இந்த இந்திய நாட்டுடைய எல்லையை காப்பாற்றுறது எவ்வளவு பெரிய கடமையும் பொறுப்பும் ஒரு அரசுக்கு, மத்திய அரசுக்கு இருக்கு. அதே தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்பதில் தமிழக அரசு எந்த அரசாக இருந்தாலும் எவ்வளவு கடமையும் பொறுப்பும் இருக்கோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், நம்முடைய நாட்டில் இருக்கிற இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இரு மாநில மத்திய அரசுக்கு இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசுடைய இந்த கையாளத்தனம் கூட, அதே மாதிரி மாநில அரசுடைய இந்த போதை நடமாட்டம் என்பது இந்தியாவில் அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. தமிழகத்துல மிகப்பெரிய அளவுக்கு போதை இன்னைக்கு தலைக்கேறி விட்டது. நான் கூட கண்கூடாக பார்த்தேன். நம்ம சித்திரை திருவிழாவில் ஆத்துல அழகிற பிறகு போனா அந்த கூட்டத்துல போகும் பார்த்தா பெரும் இளைஞர்கள், அடுத்த தலைமுறை, இந்த நாட்டை வழிநடத்த போற சக்கரவர்த்திகள், இந்த நாட்டை வல்லரசா உருவாக்க போற அந்த இளம் பிஞ்சுகள் எல்லாம் எதுக்கோ அடிமையாகி அவர்கள் தன்னையே மறந்து அவர் கோச்சம் போட்டு போவதை பார்க்கின்ற போது மனவேதனையாக ஒரு தகப்பனாக நான் இந்த நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனவே இரு அரசுகளும் இன்னைக்கு அரபு நாடுகளில் இப்படி பெரிய கொடுமையான தண்டனைகள்லாம் இந்த மாதிரி கஞ்சா, போதை போன்ற வஸ்துகளை கடத்தினால் அவருக்கு எப்படிப்பட்ட பொது இடங்கள்ல தண்டனை கொடுக்குறாங்களோ அது போன்ற தண்டனை இந்தியாவிலும் கொண்டு வரணும். இந்த மாதிரி போதை பொருளை கடத்துறவங்க, இளைஞர்களை கெடுக்கக்கூடிய இன்னைக்கு புதுவிதமான போதைகளை கடத்த கொண்டு வர நடமாட விடுறவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் மட்டும் போதாது, குண்டாஸ் போட்டால் மட்டும் போதாது, அவர்களை எந்த வழியில் அதை தடுக்க முடியும் அந்த வகையில் மாநில அரசும் மத்திய அரசும் நிச்சயமாக தடை விதிக்க வேண்டும். அதுக்கான புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும். நம்முடைய ஜனாதிபதி அவர்களும் உச்ச நீதிமன்றத்தை சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி அவர்களும் மற்ற நீதிபதிகளும் இதற்கு ஒத்துழைப்பு இருக்கணும் என்று நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம தலைமுறை, அடுத்த தலைமுறையை நாம் பார்ப்பது மிக மிக அபூர்வமாகிவிடும் என்பது நான் பார்க்கின்ற போது உண்மையிலே ரத்த கண்ணீர் வடித்தேன். இந்த மாதிரி போதை, அந்த மாதிரி அளவுக்கு பட்டா கத்தியை கொண்டு வீசுவது, அது மதுரையில பார்த்தா 7000 போலீசார் இருந்தாங்க மக்களை பாதுகாக்க. உண்மையிலே மாவட்ட நிர்வாகம் இந்த தடவை என்னன்னா விழித்து கொண்டார்கள். போன தடவை மாதிரி தண்ணீரை ஆத்துல அதிகமாக திறந்து விட்டு அதுல 7 பேர் இறந்து போனாங்க. இந்த தடவை அது இல்லாம குறைந்த அளவு தண்ணீரை விட்டு இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லாம மாவட்ட நிர்வாகம் கடமை செய்தது. இருந்தாலும் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் இந்த இளைஞருடைய பட்டா கத்தியை வீசி ஒருத்தரை தாக்குது, அது ஒரு கொலை செய்யப்பட்டிருக்க. இதையெல்லாம் பார்க்கின்ற போது மன வேதனையா இருக்கு. 20 வயசு 22 வயசு அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்ன்றே தெரியாத நிலைமை இருக்கு. இது ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு தாய் தந்தையரும் இதை கவனிக்க வேணும். நம்ம பிள்ளைகளை முறையாக அவர் எங்க போறாங்க என்ன என்றது ஒவ்வொரு தாய்மாரும் பெற்றோரும் நிச்சயமாக பேணி காக்க வேண்டும். அவர் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்க பொதுச் செயலாளர் சொல்ல மாட்டாரு. அந்த மாதிரி எங்க பொதுச் செயலாளர் நிச்சயமா அது ஃபேக்ட் நியூஸ். அதை நிச்சயமாக எங்க பொதுச் செயலாளர் அண்ணா திமுக தொண்டர்களை எங்க அண்ணனுக்கு தெரியும், எங்க பொதுச் செயலாளருக்கு தெரியும், எப்படி பணியாற்றுவாங்க என்பது தெரியும். அது ஃபேக்ட் நியூஸ். தெரியாம நீங்க கேக்குறீங்க தம்பி. ஊடகங்கள் எல்லாருமே இதுல நம்ம ஒத்துழைக்கணும். அரசுக்கு 2 அரசுக்கு ஒத்துழைக்கணும்.
இன்றைக்கு இருக்க கோர்ட்ல போனோன்னு குண்டாஸ் போட்டோன்னு அவங்கள விடுதலை பண்ணிடுறாங்க 3 மாசத்துலயே. அதனால எல்லா பேருமே ஒத்துழைப்பு. எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தா இருக்காதுன்னு சொன்னாங்க. அதை இனியாவது வர்ற தேர்தலுக்குள்ளேயாவது நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். சகோதரி சொன்னது சரி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.